நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை மூலமாக எங்களோட பேசும். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மனுஷனுடைய இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், ஆனால் நல் வார்த்தையோ என்ன பண்ணுமா? மகிழ்ச்சியாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள ஒடுக்குதல் இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா? அல்லேலூயா. இல்லை கவலை இருக்கிறதா, இல்லை நல்ல வார்த்தை இருக்கிறதா? அல்லேலூயா. உங்களை பார்த்து தான் கேட்குறேன், நீங்கள் யாரையும் பார்க்க வேணாம். நமக்குள்ளே இன்னைக்கு கவலை இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா? மகிழ்ச்சி இருக்கிறது சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கவலை இருக்குது சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க, கவனமாக இருக்கிறீங்க. ஆனாலும் பாருங்க, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் கவலை என்ன பண்ணுது? மனுஷனை எதையாவது ஒன்று தொடுது. இன்னைக்கு இந்த கவலை என்கிறதுனால அநேகருக்குள்ள என்ன வருது? உச்சந்தலையிலேருந்து இருதயம் வரைக்கும் பிரச்சனை வருது. அல்லேலூயா. அப்போ இந்த கவலை என்ன பண்ணுமா? நம்மளை ஒடுக்குமா? ஒரு ஒடுக்குதல். ஒரு எகிப்தின் அதிகாரத்தின் வல்லமை நம்முடைய சரீரத்தில் என்ன பண்ணுது? ஒடுக்குது. ஒடுக்க ஒடுக்க மனுஷன் என்ன பண்ணுறான்? ஒடுங்கி போய் ஓடு போயிடல என்ன ஆயிடான்? உடைஞ்சே போயிடும். சில பேர் நான் உடைஞ்சி போன பாத்திரம் போல ஆயிட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் வார்த்தையை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன வார்த்தை தெரியுங்களா? ஜீவ வார்த்தையை வச்சிருக்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ பலவீனத்தையே பேசியிருந்தா என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? பலவீனம் வந்துடும். அல்லேலூயா. ஆனால் என் ஆண்டவர் பலப்படுத்துவார், என்னை நிலைநிறுத்துவார், என்னை வழி நடத்துவார், என் மேலும் எல்லா சோதனைகளை ஜெயிக்க எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்லி நீங்கள் வார்த்தையில் நீங்கள் பலப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவார். அல்லேலூயா. இப்போ கவலை என்பது இன்னைக்கு எல்லாம் பெருக பெருக மருந்து மாத்திரையும் பெருகுது, மனுஷன் கண்டுபிடிப்பும் பெருகுது, மனுஷனுக்கு வியாதியும் பெருகுது. கவலை என்ன பண்ணுது? பெருகினே இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அநேகருக்குள்ள என்னன்னா பயமும் பெருகுது. நாளைக்கு என்ன ஆயிடுமோ, இன்னைக்கு என்ன ஆயிடுமோ? அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்ற, கவலைப்படுகிறதுனால் ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, சீஷர்களை அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்கள். அக்கறைக்கு போவோம் பாருங்கள் என்றார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போவோம், படகுல போவோம் என்றார். இப்போ படகுல போகும்போது படகுல என்ன வந்துச்சு? சமுத்திரத்தில் சுழல் காற்று உண்டாச்சு. படகு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிட்டு. இதுன்னா சீசனுக்கு புதுசா இல்லை பழசா? உங்களை தான் கேட்குறேன். பழசு தான். இப்போ இயேசு வந்தவொடனே அவனுக்கு புதுசாக மாறிச்சு. அல்லேலூயா. இயேசு வந்தவுடனே இன்னமும் இயேசு தான் கடலில் வந்து நீச்சல் ஆழத்தை கற்றுக் கொடுத்த மாதிரியும் அவன் கேட்குற அடுத்த வசனத்தை பார்த்தீங்கனால அப்படி தான் நமக்கு தோணும். அல்லேலூயா. படகு நிரம்பத்தக்கதாக காற்று பாருங்க, அந்த ஒரு சுழல் காற்று சுழண்டு கொண்டு இருக்கிறது. இப்போ ஏசப்பா என்ன பண்ணி இருக்கிறாரு? அல்லேலூயா. என்ன பண்ணின்னு இருக்கிறாரு? தூங்கின்னு இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாக அவர் தூங்குறாரா இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். இல்லை நீங்கள் தூங்குறீங்களா, இல்லை அவர் தூங்குறாரா? அல்லேலூயா. கொஞ்சம் பிரசங்கம் உள்ளே போனவொடனே யார் தூங்குறான்னு பார்த்துடலாம். அல்லேலூயா. ஆனால் தூங்குறது போல தான் இருக்குது, ஆனால் அவர் தூங்கலை. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை
தூங்குவதும் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிலவு தப்பதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அல்லேலூயா. இப்ப படுத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சீஷர் என்ன பண்றாங்க பார்க்கிறோம். சீஷர், நாங்களாம் இங்க போராடி நிற்கிறோம், இவர் ஒண்டி தூங்கலாமா? அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செஞ்சிருப்பான், வேலை செஞ்சவங்களை யாருன்னா ஒருத்தர் தூங்குனா என்ன பண்ணுவோம்? நாங்கள் ஒன்று இங்கே வேலை செஞ்சது எங்களுக்கு தூங்க தெரியாத, இவர் ஒண்டி தூங்கி நிற்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் இங்கு பாருங்க, இயேசுவை எழுப்பி, போதகரை நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இப்போ இயேசு எதுக்கு சீசர் இடத்துல வந்தார்? இவன் கவலைப்பட்டுன்னு இருக்கிறனால தான், இவன் கவலை போக தான் இயேசு வந்திருக்கிறாரு. இப்போ இவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர் உமக்கு கவலை இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவன்கிட்ட சத்தியத்தை சொன்னால் இவன் திருந்துவான்? உங்களை தான் கேட்குறேன். இப்போ ஆண்டவர் வந்ததே இவனுக்குள்ள இருக்கிற கவலையும் இவன்கிட்ட பிரச்சனையை நீக்கிறதுக்கு தான் வந்தார். ஆனால் இவன் என்ன கேட்குறான்னா, உமக்கு கவலை இல்லையா? இப்போ ஆண்டவர் இவன்கிட்ட என்ன பேசலை? சத்தியத்தை பேசலை. 39ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல். இவனை பார்த்து அமைதியா இரு சொன்னா கண்டிப்பா இவன் அமைதியா இருந்திருக்க மாட்டான். திருப்பி திருப்பி சொல்லிப்பான், இரு ஆண்டவரே, உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கண்ணி இல்லையா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எதை அதட்டினாரு? அதட்ட வேண்டியதை அதட்டிட்டா இவன் என்ன பண்ணுவான்? கப்சுப்புன்னு அமைதியாகிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனை வாயை மூட சொன்னா இவன் வாயை மூட மாட்டான். ஆனா செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சா அவன் என்ன பண்ணுவான்? ஆகா, இவருக்குள்ள இருக்கிறவங்க பெரியவர்ப்பா, இவங்க கிட்ட நம்ம மோதவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரத்தையும் வல்லமை நம்ம பெற்றுக்கொண்டுட்டோன்னா அவன் நம்மளை பார்த்து பேசுறவங்க என்ன பண்ணுவான்? அமைதியாயிடுவான். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க, 41ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்ப சீசருக்கு இவருக்கு பார்த்து கவலை இல்லையா சொன்னவன் என்ன பண்றான்? இவர் யார்ப்பா இவரு? நம்ம ஏதோ யோசப்பு மரியாதை குமாரன் நினைச்சோம். அல்லேலூயா. ஏதோ போதகர் நினைச்சோம். வந்தவர் பார்த்தா ஏதோ வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் மாரிக்கிறாரு. அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான். அல்லேலூயா. ஆனா வானத்துக்கு மேல உயர இருக்கிறவர், சிங்காசனத்தின் மத்தியில் வீற்றிருக்கிறவர். ஆனால் தூதரிலும் சிறியவளாய் இருந்த உங்களை என்னை ஆராதனையில் அவர் இறங்கி வருகிறார். என் பிள்ளைகள் ஆராதிக்கும் போது நான் இறங்கி வரலனா யார்ப்பா இறங்கி வருவா? அவர் இறங்கி வந்து தான் வல்லமையை வெளிப்படுத்துகிற தேவன். இப்ப என்ன பண்ணிட்டான்? அமைதி ஆயிட்டான். யார்ப்பா இவரு? நான் நினைச்சேன் சீக்கிரம் போவாரு சொல்லுவேன், பார்த்தா இவ்வளோ கொந்தளிப்ப ஒரு வார்த்தையில் அடக்கிட்டாரு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஆராதனையில் கேள்விப்பட்டது போல அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் அதிசயத்தை செய்கிற தேவன். அவனுக்கு தெரியல என் கூட இருக்கிற ஒரு பெரியவர்னு அவனுக்கு தெரியல. ஆனா எப்ப காற்று கடலை அதட்டினாரோ இவர் தான் என் பெரியவர். அல்லேலூயா. இவர் தான்ப்பா பெரியவர். எனக்கு பெரியவரும் கூட இருக்கிறத நீங்க அறியாம இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருக்குள்ள இருந்த கவலையை அவர் வல்லமையின் அதிகாரத்தினாலே அதட்டி ஆண்டவருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. அப்போ உன்னுடைய வார்த்தை கவலையை குறித்து பேசுமானால் அந்த கவலை உன்னை பயத்தை உண்டாக்கி உன்னை மரணத்துக்குள்ளாக்கிவிடும். ஆனால் இயேசு உனக்குள்ள இருந்தால் பயத்தை நீக்கி உனக்குள்ள ஒரு ஜீவனை தருவார், உனக்குள்ள சுகத்தை தருவார், விசுவாசத்தை தருவார். அல்லேலூயா. அதனால தான் இயேசு உங்க கூட இருக்கும். அல்லேலூயா.
இயேசு உங்க விட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டாருனாலே சில பயம் வந்துடும், கவலை வந்துடும், கஷ்டம் வந்துடும். அல்லேலூயா. நம்ம எப்போதும் என்ன பண்ணணும்? பாடி செக்கப் பண்ணினே இருக்கணும். அல்லேலூயா. எங்கே பண்ணணும் பாடி செக்கப்பு? தேவ சமூகத்தில் பிரேயரால் ஓடி வந்துடணும். இப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. சில பேர் ஆண்டவரை விட்டுட்டு ரொம்ப தூரம் இருக்கிறாங்க, 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 200 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் வலையில் மீன் அகப்படுமா? அல்லேலூயா. ஆனால் இயேசுவும் கூட இருந்தா 200 மீட்டர் 500 மீட்டர் தூரம் இருந்தாலும் அந்த வலை கிழியத்தக்க மீனை கத்த தருவார். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் அதை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்குள்ள என்ன வார்த்தை இருக்குது? தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற உன்கிட்ட நல்ல வார்த்தை இருக்கிறதா இல்ல கெட்ட வார்த்தை இருக்கிறதா? அல்லேலூயா. கெட்ட வார்த்தை ஒன்று உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை. அப்ப பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை உனக்குள்ள இருக்கனா, கடவுளுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள இருக்கும். சபையில் மாத்திரம் அல்ல, சபையை விட்டு நீ எந்த இடத்தில் நின்னாலும் ஆண்டவர் பார்க்கிறார். என் வார்த்தையினால ஒருத்தனுக்கு இடராய் நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு நல்ல வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் நீ பக்தி விருத்தி ஆவாய், நீ பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். உனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும், உனக்குள்ள கவலை வராது, உனக்குள்ள போராட்டம் வராது. ஏன்னா உன் வார்த்தைக்குள்ள ஒரு பக்தி இருக்குமானால் கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறான். அவன் வீட்டை கவனமா பார்க்கிறாரு. அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அவருக்கு வேண்டிய ரட்சிப்பையும் அபிஷேகத்தை அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில உங்கள் வாயிலிருந்து எப்படி வார்த்தை வெளிப்படுகிறது? விளையாட்டுக்கு கூட நம்ம என்ன பேசக்கூடாது? கெட்ட வார்த்தை பேச. கெட்ட வார்த்தை என்றால் என்னன்னா, நீ பக்தி இல்லாத பேசுற வீணான வார்த்தை எல்லாம் எது வார்த்தையா? கெட்ட வார்த்தை. நீங்க அது தூரத்துக்கு போயிட வேணாம், நீங்க பக்தி இல்லாத வார்த்தையே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நான் நல்ல வார்த்தை வைத்திருக்கிறேன், உனக்குள்ள விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், உனக்குள்ள ஆசீர்வாதம் உள்ள வார்த்தை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்கள். 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். இன்றைக்கு நீங்க பேசுற வார்த்தையில நீங்க நீதிமானா குற்றவாளியா நீங்க நியாயம் தீர்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். அல்லேலூயா. நீ பேசுற வார்த்தையில நீதி இருக்கிறதா இல்ல குற்றம் இருக்கிறதா? அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல வார்த்தை பேசுவனா நீ நல்ல மரமா இருப்பாய், நல்ல கனிகளை கொடுப்பாய். அல்லேலூயா. நல்ல வார்த்தை ஜீவ வார்த்தை உனக்குள்ள இருந்தா நீ கனி உள்ள ஒரு மரமா இருப்பாய். அல்லேலூயா. உன் கனியை புசிக்கிறவர்கள் உனக்குள்ள என்ன பண்ணுவாங்க? உன்னிடத்துல வருவாங்க. ஆமென். ஒரு நல்ல மாம்பழம் நல்ல பழத்தை கொடுத்தா அந்த மாம்பழத்தை தேடி ஆட்டோமேட்டிக்காக என்ன போவோம்? இப்போ ஒரு மார்க்கெட்டில் ஒரு அம்மா மாம்பழம் விற்கிது, எல்லா கடை ஒரு 10 கடை இருக்குது, ஆனால் அந்த அம்மா கிட்ட தேன் போல மாம்பழம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. எத்தனை பேர் கிலோ கணக்கில் கொடுத்தாலும் அந்த தேனிட்ட அந்த சுவையுள்ள அந்த மாம்பழம் தான் எனக்கு வேணும், அது எவ்வளோ காசு இருந்தாலும் நம்ம வாங்கி தான் தீருவோம். அல்லேலூயா. ஆனால் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது. இன்னைக்கு ஆண்டவர் கனி கொடுக்கும்படி தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் மூலமாய் உண்டாகிற கனி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அல்லேலூயா. அவங்க வார்த்தைகள் எனக்கு இன்பமும் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவங்க கிட்ட பேசினா என்னை புண்ணாக்கும்படி காயப்பட்டு பேசுவாங்கன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவங்க கிட்ட பேசினா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் வார்த்தைகளை விளையாட்டா கூட மனசை உடைக்கிற மாதிரி பேசுகிறது காரியம் இருக்கிறது. இன்னைக்கு நாம் பக்தி உள்ளவளாக மாறணும்னா நம்ம யாரா மாறுவோம் தெரியுமா? நம்ம வார்த்தை ஞானம் உள்ள ஒரு வார்த்தையாக மாறும். அல்லேலூயா.
இங்க 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். வார்த்தையை விசுவாசிக்காமல் வாலிபன் துக்கத்தோடு போய்விட்டான். வார்த்தையை ஆபத்தில விசுவாசித்து சிறைச்சாலைக்காரன் மகிழ்ந்தான். வார்த்தையை விசுவாசித்து அதிபதி இயேசு ஆச்சரியப்பட்டார். வார்த்தையை விசுவாசிக்காமல் வாலிபன் துக்கத்தோடு போய்விட்டான். வார்த்தையை ஆபத்திலே விசுவாசித்து சிறைச்சாலைக்காரன் மகிழ்ச்சி அடைந்தான். வார்த்தையை விசுவாசித்த அதிபதி இயேசு ஆச்சரியப்பட்டார். முதல் காரியத்தை நாம் தியானிக்கலாம். வார்த்தையை விசுவாசிக்காமல் வாலிபன் துக்கத்தோடு போய்விட்டான். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தியானிக்கலாம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், இல்ல போதும், நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டான். இப்ப இவன் சந்தோஷத்தோட வந்தானா, துக்கத்தோட வந்தானா? மகிழ்ச்சியோட வந்தான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர்ட்ட இவன் இவன் எந்த அனுபவத்தில் பார்த்தா ஒரு உன்னத ஸ்தானத்திலிருந்து வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள. இப்போ இவன் வந்து சாதாரண ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை கேட்க வரல, இன்னும் சில சந்தேக காரியத்தை கேட்க வரல. கடைசி எண்டு வாழ்வின் முடிவு காலத்தில் உண்டாகிற நித்திய ஜீவனை சுதந்திரிக்க அவன் கேட்குறான். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அவனை பார்த்து ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான், என் மகனே, நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதி உள்ளவனாக இருக்கிறன்னு சொல்லி ஒருவேளை இயேசு பாராட்டி இருப்பான்னு அவன் நினைச்சான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லவன் என்று சொல்வானேன், அவர் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனை பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணுமா? என் கற்பனையை நீ கை கொள்ளணும். அல்லேலூயா. இப்போ இவன் கேட்குறான், எவைகள் கேட்குறான்? ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. ஆரம்பத்திலிருந்து கொலை செய்யாதிருப்பாங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாங்க. இவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் நான் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, எல்லாவற்றையும் சிறு வயதில் கை கொண்டு இருக்கிறேன். ஆனா கை கொண்டு இருக்கிற அவனுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. நீ சின்ன வயசுல இந்த வார்த்தையை கேட்கலாம், வார்த்தை வசனத்தை ஒப்புவிக்கலாம், இந்த வேதாகமத்தை எடுத்துட்டு கொண்டு வரலாம். ஆனா உங்கள் வாழ்க்கையில இந்த வசனத்தை நீ விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை எங்க இருக்குது? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கண்டுபிடிச்சிட்டார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு தெரியும் இவன் என்ன சொல்ல வரான், இவன் எதை கேட்க வரான், இவன் இருதயம் எதுல இருக்கிறதுன்னு ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்களை பார்த்து நான் கேட்கலாம், யாருன்னா உங்களை பார்த்து கேட்டா, சிஸ்டர் எப்போ சர்ச்சுக்கு வந்துனுக்கிறீங்க கேட்டால் சில பேர் கோபம் வரும். என்ன பார்த்து சர்ச்சுக்கு எப்போ வரையும் கேட்குறேன், நான் எத்தனை வருஷம் தெரியுமா விசுவாசி? அல்லேலூயா. உங்களை யாரும் சொல்ல, சில பேர் கேட்குறாங்க, எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? என்ன பார்த்து நீ எப்படி கேட்கலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவன் சிறு வயது முதலே விசுவாசியா இருக்கிறான். ஆனா இவனுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. காரணம் என்ன? இவன் ஐஸ்வர்யவனா இருக்கிறான். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் நல்லதுதான், ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு உன் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உன் தேவை முக்கியம்தான், ஆனா உன் தேவைக்கு மேலான உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்கு பாருங்க, நீங்கள் 21ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். கவனிங்கள், இப்ப பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா இவன் பூலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்கிறான், பூலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறான். இப்ப இவன் மன இருதயம் எதுல இருக்குது? பூலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பரலோகத்தில் பொக்கிஷக்காரனா இருக்கணும்னா என்னை பின்பற்றி வான்றாரு. அல்லேலூயா. ஆனா அவன் விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசுவை பின்பற்றி போனா, ஆனா முதல்ல வந்து கூப்பிடுறாரு, இவன் அதுக்கே தயங்குறான், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணுமா? அல்லேலூயா. ஆண்டவர் விட்டுட்டு வர சொல்ல, உன் இருதயம் பரலோகத்து மேல இருக்கணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இவனுக்கு மனம் இல்லாத போகிறது. ஆனால் வாசிங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவில் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அப்ப இந்த உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் யாரால உண்டாக்கப்படல? பிதாவினால் உண்டாக்கப்படல. அல்லேலூயா. இந்த உலகத்தினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கினார், மனுஷனுக்கு அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். அவன் என்ன பண்ணான்? ஒவ்வொரு அறிவு ஞானத்தை பெற்று ஒவ்வொன்றையும் உருவாக்கினான். அல்லேலூயா. இப்போ உருவாக்கிட்டு அவன் என்ன பண்றானா? அவன் இருதயத்தை இதில் வச்சிடறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் உன்னை இங்கே வைக்கிறதுக்காக உருவாக்கல, உன்னை கொண்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம், இந்த பூமியில எனக்கு சொந்த வீடு இருக்குது, நிலம் இருக்குது, ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குது, நான் இங்கே இருக்க போறேன். அப்படியே இருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன ஆகுன்ற நிச்சயம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் எல்லாம் உண்டானவைகள் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அல்லேலூயா. அப்போ உன் இருதயம் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தின் மேல அன்பு கூறக்கூடாது. அல்லேலூயா. அவன் உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தபடினாலே, ஆசை வைத்தபடினாலே யாரை பின்பற்ற முடியல? இயேசுவை பின்பற்ற முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களால இயேசுவை பின்பற்ற முடிகிறதா? ஏசப்பாவை நீங்க அன்பு கூற சொல்லுகிறீர்கள், ஆனால் இந்த உலகம் உங்களை இழுத்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய அன்பு யார் மேல இருக்கிறது? உலகத்தின் மேல இருக்கிறதா? உலகத்தில் உள்ளவைகள் மேல உங்கள் அன்பு இருக்கிறதா? அப்படி அன்பு கூர்ந்தால் உங்களுடைய அன்பு யாரிடத்துல இல்லை? பிதாவிடத்துல இல்லை. அல்லேலூயா. பிதாவிடத்துல இல்லை என்னால் காண்கிற சகோதரிடத்துல இல்லை, காண்கிற சகோதரிடத்துல இல்லை. அப்ப காணாத தேவனிடத்துல அன்பு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எனக்கு அழியாத அன்புடனே இன்னைக்கு ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறார். அவ்வளோ மகிமை விட்டு, ராஜ்யத்தை விட்டு, உங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உலகத்தை முக்கியப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தை என்ன பண்றோம்? தாமதமா வரும். அல்லேலூயா. தாமதமா வரும். ஏன் சொல்றோம்? உலகத்து காரியத்தை சொல்றோம், வீட்டு காரியத்தை சொல்றோம். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு தானே உன்னை தேடி வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லா மகிமை விட்டு தானே உனக்காக வந்தாரு. ஆனா அவரை தேடி வர்றதுல என்ன பண்றோம்? இந்த காரியம், அந்த காரியம், அது இதுன்னு சொல்லி நீ ஆண்டவரை உண்மையா அன்பு கூறலையே. அல்லேலூயா. நீ உண்மையாய் அன்பு கூறுவாயினால் இந்த ஆலயத்தில் ஆராதனை தொடங்கும் போது நீ ஓடி வரணும்ல. உன் இருதயம் இங்க இருக்கணும்ல, உன் வாஞ்சை இங்க இருக்கணும்ல. அல்லேலூயா. நீ வருவேன்னு தானே எதிர்பார்த்து ஓடி வராரு. நீ ஏன் தாமதித்து கொண்டிருக்கிறாய்? அல்லேலூயா. உன் அன்பு யாரிடத்தில் இருக்கிறது? அல்லேலூயா. நீங்கள் 14ஆம் வசனம் வாசிங்கள். பிதாக்களே, ஆதி முதல் கொண்டு இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினானால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும் வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால. அல்லேலூயா. வசனத்தை நீ உதட்டினால் அல்ல, உன் இருதயத்தில் நிலைச்சிருந்தா நீ ஓடி வந்துருவ. தாகத்தோடு நீ என்ன பண்ணுவ? ஆராதனையில கலந்து கொள்ளுவ. ஏன்னா வசனம் உனக்குள்ள தான் நீ பலவானா மாறுவ. அல்லேலூயா. எந்த பலவீனமும் உன்னை தொடுவதில்லை. இன்னைக்கு சத்துரு யாரை தொடுறான்? பலவீனமானவளை தொடுறான். நீ வார்த்தையில நிலை நிற்காமல் சத்துருவை மேற்கொள்ளக்கூடாத பலவீனமா இருக்கிறபடினாலதான் உன்னால என்ன பண்ண முடியல? ஜெயிக்க முடியல. நீ தோற்று கொண்டு இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பலவான்களா இருக்கிறபடினால், வசனம் உனக்குள்ள இருக்கிறபடினால் நீ ஜெயிக்கிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. தான் சீசரிடத்துல சொல்றாரு, நிலைச்சிரு, என்னில நீ நிலைத்திரு, என் வார்த்தையை நிலைத்திரு. நீங்கள் வாசிங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்கள்.
மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகள் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் சீசர்ல பார்த்து, எனக்கு வந்த சோதனைகளை நீங்க நிலைத்திருந்தீங்கப்பா. அல்லேலூயா. அவங்க நிலைத்திருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் கைவேலை இல்லாத கட்டப்படாத நித்திய வாசஸ்தலத்தை நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் இருப்பாங்க, சில பேர் காணாம போயிடுவாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டது நிலைத்து இருக்கிறது இல்லை. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீ நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை நீ நிலைத்திருந்தா சாத்தானை நீ ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அவன் துக்கத்தோடு போனான். சீஷர்கள் பார்க்குறாங்க, ஆண்டவரே இவ்வளோ சிறு வயதுல கை கொண்டு இருக்கிறான், இவன் உம்மை விட்டு பின்பற்றி போயிட்டானே, யார் ரட்சிக்கப்படக்கூடும் ஆண்டவரே, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? ஆண்டவர் சொல்றார், இது மனுஷனால் கூடாது, இது தேவனால கூடும். அல்லேலூயா. அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்க எல்லாவற்றை விட்டுட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே. ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்தில் நீங்க என் பந்தியிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. அநேகரை நீ நியாயம் தீர்ப்பாய். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. ஏன் அவர்களுக்குள்ள அந்த வாட்சி இருந்தது. அடுத்த 29 வாசிங்க. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நானும் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறார் சீமோன் பேதுரை நோக்கி, அங்க அவருடைய உபதேசம் கடினம் உள்ளதா இருந்தா எல்லாரும் போறாங்க, ஆனால் பேதுரு சொல்றான் நீங்களும், ஆண்டவர் சொல்றார் நீங்களும் போகிறீங்களா கேட்கிறாரு. ஆனால் பேதுரு சொல்றான், யாரிடத்துல போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு சத்தியத்தை கேட்டு வழிநடத்தப்பட்டவன், அவன் என்ன பண்ண, விசுவாசிக்க முடியாம விலகி போனான். ஆனால் சீஷர்கள் அதை கண்டு எச்சரிப்படைந்து அவர்கள் என்ன பண்ணாங்க, நிலைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து மகிழ்ந்திருந்தார்கள். இரண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன். வார்த்தையை ஆபத்திலே விசுவாசித்து சிறைச்சாலைக்காரன் மகிழ்ச்சியா இருந்தான். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். கவனிங்கள், இங்கே சிறைச்சாலைக்காரன் சாக போக வேண்டியவன். அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா இவன் சாக போக வேண்டியவன். 28ஆம் வசனத்தில் தன்னையே மாய்த்து கொள்ள தற்கொலைக்கு போக வேண்டியவன். ஆனா இங்க பவுலும் சீலாவும் அவனை தடுத்தார்கள். அல்லேலூயா. இங்கு அவனுக்கு வசனத்தை போதித்தார்கள். அவன் என்னத்தை நம்ம பண்ணா, அவன் வீட்டுக்கு கொண்டு போய் போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க பவுலும் சீலாவும் சரீரம் முழுவதும் காயம், ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருந்தது, இந்த ஜீவ வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. அவங்களுக்கே ஒரு இளைப்பாறுதல் தேவை. ஆனா அந்த ராத்திரியில பாருங்க, அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்றாங்க, உன்னை நீ மாய்த்து கொள்ளாதுன்னு சொல்லி நாங்க இங்க தான் இருக்கிறோம்னு சொல்லி அந்த ராத்திரி வேளை வசனத்தை போதித்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க சாக வேண்டிய இவங்க என்ன பண்றாங்க, வசனத்தை போதிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உனக்குள்ள ஒரு ஜீவ வார்த்தை வைத்திருக்கிறார். சாக போகணவனையே ஆண்டவர் வாழ வைத்தாருன்னா, இன்னைக்கு ஆண்டோட வசனம் உனக்குள்ள இருக்கிறது. உனக்குள்ள ஏன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாகிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கு பாருங்க, இந்த வார்த்தை என்ன செய்கிறது, உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனா இருக்கிறது. இந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, நீங்க பாருங்க, சில நேரத்தில் நம்ம போன்ல நம்ம பண்ற ஜெபம் பண்றோம், சில தூரமா பலவீனமா இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்றோம். ஆனா இந்த வார்த்தை என்ன செய்கிறது, இது ஆவியாய் கடந்து போகிறது. அல்லேலூயா. இந்த ஆவியாய் போய் ஜீவனை உண்டாக்குறது. அல்லேலூயா. அப்ப
அப்ப இந்த வசனம் உங்களுக்குள்ளே ஜீவன் உள்ளதா இருக்கிறது. ஆனால் இங்கு பாருங்க, அவனுக்கு அந்த வார்த்தை சொல்லினார்கள். அந்த வார்த்தை அவன் ராத்திரியில விசுவாசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விசுவாசித்து நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம். அல்லேலூயா. பாருங்க, இவன் பாத்துங்க இந்த நேரத்தில் வார்த்தை விசுவாசித்தான். சில பேர் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க? உடனே அவங்கள தெய்வமா மாற்றிடுவாங்க. அல்லேலூயா. நீங்க வட மாநிலத்திலாம் போனீங்கன்னா பாருங்க, சில அற்புதம் நடந்தா உடனே அவங்கள வழிபடுறது ஆகிறது. ஆனா இங்க பவுல் பாருங்க, அவர் வசனத்தை போதித்தார். அல்லேலூயா. அந்த வசனம் தான் உன் வாழ்க்கையில என்ன பண்ணும்? சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 8 வாசிங்க. லிஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, கவனிங்க, தாயின் வயிற்றில் நடக்க முடியாத ஒருவனை லிஸ்திரா ஊர்ல ஒருத்தர் இருக்கிறான். இப்ப பவுல் அவனை பார்த்து போதிக்கிறான். ஆனா பவுல் சொல்றார், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கிறதை கண்டு அவன் என்ன பண்றாரு? காலுண்டி எமிழ்ந்து நில் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ இதை கேட்ட ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, தெய்வம் மனுஷ ரூபம் எடுத்த நம்ம இடத்துல வந்துட்டாரு சொல்லி அவங்க என்ன செய்கிறார்கள்? நீங்க வாசிங்க 13ஆம் வசனம் வாசிங்க. அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்ரருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தார்கள். அல்லேலூயா. இங்க பாருங்க, இப்ப இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க அற்புதம் செய்கிறார். ஆனா ஜனங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, தெய்வமே நம்ம மத்தியில வந்துட்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வார்த்தை விசுவாசிக்கிற நமக்குள்ள மனுஷனை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? தெய்வத்துக்கு சமமாக பேசக்கூடாது. அல்லேலூயா. சுகம் தருகிறவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. ஊழியக்காரன் ஒரு வேலைக்காரன் தான். அல்லேலூயா. ஆனால் ஊழியக்காரன் மூலமாய் ஒரு விசுவாசி மூலமாய் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப ஜனங்க என்ன பண்றாங்க? ஓ, தேவர்கள் வந்துட்டாங்க, தெய்வமே நம்ம இடத்துல வந்துச்சு சொல்லி என்ன பண்றாங்க? மாலை போட்டு கும்பாபிஷேகமா பண்ணிடுறான் நம்மால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒன்று தெரியணும், இன்னைக்கு தெய்வம் மனுஷனுக்குள்ள இருந்த வார்த்தையினாலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையாகிய இயேசு நீங்க மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஒரு நாள் யாரை மகிமைப்படுத்தக்கூடாது? ஊழியக்காரனை மகிமைப்படுத்தக்கூடாது. எந்த தீர்க்கதரிசி ஆனாலும் அவன் மனுஷன் தான். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட வல்லமை உள்ள மனுஷனா இருந்தால் அவன் மனுஷன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வார்த்தை மேல இருக்கணும். அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன பண்றான்? அந்த வார்த்தையை விசுவாசித்தான். அல்லேலூயா. போஜனத்தை கொடுத்தான். அவர்களிடத்தில் அதிகார இடத்துல பேசணும். அல்லேலூயா. அப்ப வார்த்தை உங்களோடு இருந்தா வார்த்தையாக தேவன் உன்னை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 14ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. மனுஷர் தானே. அல்லேலூயா. சில நேரத்தில் சில ஊழியக்காரர்களை சில பேர் என்ன பண்றாங்க? போட்டோலாம் வச்சிருக்கிறாங்க பைபிள். அல்லேலூயா. அப்படி அவங்க சொன்னவன அவங்க என்ன ஆயிடுது? அதுல விழுந்துட்டாங்கன்னா நம்மளே அவங்கள நரகத்துக்கு தள்ளிடுற மாதிரி ஆயிடுது. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா பவுல் என்ன செய்கிறார்னா, வஸ்திரங்களை கிழித்து, அல்லேலூயா, ஓடுறாங்க. ஏம்பா, நாங்க சாதாரண மனுஷன்பா. அல்லேலூயா. நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷனப்பா. உங்களை சந்தித்தவர் இந்த சமுத்திரத்தையும் இந்த பூமியை உண்டாக்கின தெய்வம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையின் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் இருக்குமானால், இந்த வார்த்தையாக தேவன் அது எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு பார்க்கிறோம், அவர்கள் வார்த்தையை விசுவாசித்து சிறைச்சாலைக்காரன் மகிழ்ந்திருந்தான். இப்ப நாங்கள் விசுவாசிக்க என்ன செய்ய வேணும்?
நீ அவரை விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசிக்கணும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் கடைசியில் வரைக்கும் குறையக்கூடாது. அல்லேலூயா. முடிவு பிறந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்டு சந்தோஷத்தில் பவுலியும் சீலாவை என்ன பண்ண, சிறை அதிகார இடத்துல பேசுறான். ஐயா, இவங்களுக்குள்ள இருக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம், எங்களை விடுதலையாக்கினார், எங்களை நாங்கள் சாக போகணும், எங்களை தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் சிறைப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கலாம், ஒருவேளை சத்துருடைய போராட்டம் இருக்கலாம். ஆனால் உங்கள் வார்த்தை விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே இருக்குமானால் கர்த்தர் எல்லா சிறையிருப்புகளையும் உங்களை விட்டு விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் தியானிக்கலாம். நீங்கள் வார்த்தையை விசுவாசித்த அதிபதி இயேசு ஆச்சரியப்பட்டார். லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். கவனிங்கள், இங்கு அங்க அதிபதி சொல்றான், நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அல்லேலூயா. நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனா இருந்தோம், என் அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற சேவகர் உண்டு. நான் வா என்றா வருவான், போ என்றா போவான். அவ்வளோ அதிகாரம் இருந்தாலும் நான் உம்மிடத்திலும் நீர் என்னிடத்தில் வருவதற்கு நான் பாத்திரவானாக எண்ணவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கர்த்தர் உயர்த்தினாலும் ஆசீர்வதித்தாலும் நீங்கள் சொல்ல, உமக்கு முன்பாக நிற்க நான் பாத்திரவான் இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. இங்க அந்த அதிபதி சொல்கிறான், நான் உம்மிடத்தில் வருவோம், நீர் என்னிடத்தில் வருவோம், நான் பாத்திரவாங்க என்ன இல்லை ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனால் அவருடைய வேலைக்காரன் எப்படி இருக்கிறான்? 2ஆம் வசனம் வாசிங்க. அங்கே 100க்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். மரண அவஸ்தையா இருக்கிறான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு எமர்ஜென்சில இருக்கிறான், இப்ப அவனுக்கு சிகிச்சை தேவை, சுகம் தேவை. ஆனா அவன் விசுவாசம் பாருங்க, அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும் அவன் வார்த்தை இயேசு மேல வைத்தபடினாலே அவன் விசுவாசித்த இடத்திலே அற்புதம் அவன் வீட்டுக்குள்ள வந்தது. அல்லேலூயா. அங்கு இயேசு போகவில்லை, சீஷர்கள் போகவில்லை, ஆனால் அற்புதம் அவன் வீட்டுக்கு போனது. காரணம் அவன் சொல்றான், நான் பாத்திரவானாக எண்ணல ஆண்டவரே, நான் ஆலயத்தை கட்டி கொடுத்தேன், நான் உம்மை நேசிக்கிறேன், அவன் சிபாரிசுலாம் பண்ணல. ஆனால் சொன்ன, ஆண்டவரே இவ்வளோ பெரிய தெய்வம், எல்லாரையும் தேடி வரீங்க, நான் உமக்கு நிற்க பாத்திரவான் இல்லை ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் அவர் எவ்வளவு பெரிய தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து உணர்வீர் என்றால், உங்கள் இருதயத்தில் நீ தாழ்த்து நிற்பாயனால், அது எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏசு ஆச்சரியப்படுறார் பாருங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. இயேசுவைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சீஷர்லாம் வெட்கப்பட்டிருப்பான், 12 சீஷரும் வெட்கப்பட்டிருப்பான். என்னையா அது, இயேசு கூடவே இருக்கிறோம், இவ்வளவு சர்டிஃபிகேட் கொடுப்பாருன்னு நினைச்சேன், ஒரு சர்டிஃபிகேட் வரல, சாதாரணமாக வந்தான் இந்த போலீஸு. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் இயேசுகிட்ட வாங்குறான் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு அவன் விசுவாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அல்லேலூயா. இயேசுவே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவன் விசுவாசம் இருந்து. யாருங்க? ஒரு போலீஸ் அதிகாரி. அவனால லஞ்சம் வாங்காம இருந்திருக்க முடியாது. அவன் உள்ள போனா அவன் கரப்பட்டு இருக்கணும், அவன் கண்ணு கரப்படும், அவன் இருதயம் கரப்படும், ஆனாலும் அவன் உள்ள நீதிமானா இருந்தான். அல்லேலூயா. ஒரு மரண அவஸ்தை போராட்டம், ஆனாலும் ஆண்டவர் வராமலேயே அவர் சுகத்தை தருவார் என்று அவன் விசுவாசித்தான். நீ ஆண்டவருக்கு முன்பாக, அவர் உன் முன்பாக இருக்கிறாரு, நான் அவரை விசுவாசிக்கிறேன், நீ தாழ்த்தி இருப்பாயனால் அது எப்படிப்பட்ட ஆபத்தா இருந்தாலும் அங்கு அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். கவனிங்கள், இங்க யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவருடைய பாதரட்சை அவுக்கிறதுக்கு பாத்திரவான் இல்லப்பா. இங்க வந்திருக்கிற இந்த யோவான் சானை பார்த்து எல்லாம் சொல்ற, வந்திருக்கிற மேசியா நீதானா, எலியா நீதானா, தீர்க்கதரிசியா? அவன் வார்த்தையில் அவ்வளவு வல்லமையா இருந்தது. ஆனா அவன் சொன்னா, அல்லேலூயா, நான் பாத்திரவான் இல்லப்பா. அந்த செப்பலை கழட்டுறது கூட நான் பாத்திரவான் இல்லப்பா. அல்லேலூயா. எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் வருகிறதுக்கு அவர் கயிற்று அந்த கால் செப்பலை கூட நான் சுமக்கிறதுக்கு பாத்திரவான் இல்லை. ஆனா ஊரு சொல்லுது, ஏரோது சொல்றான். ஏரோது என்ன சொல்றான்? மார்க் 6:14 மரித்தோரிலிருந்து எழுந்த அவனுக்கு இந்த பலத்த செய்கைகள் வெளிப்படுகிற இயேசுவை பார்த்து சொல்றான், இவர்தான் யோவான் ஸ்நானகனா. எல்லாம் ஏரோது, பிலாத்து எல்லாமே நடுங்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள பாத்திரம் சொல்றாரு, நான் அவருடைய பாதரட்சை அவுக்கிறதுக்கு பாத்திரம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? ஆனால் யோவான் சொன்ன, நான் பாத்திரவான் இல்லை. நீ என்றைக்கு உன ஒரு பொருட்டா இல்லை, அவர்தான் நீ விசுவாசித்து நீ நம்பும் போது அது எப்படிப்பட்ட மரணத்துக்கு ஈடாக இருக்கலாம். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம், ஆனா அதுல இருந்து ஆண்டவர் உனக்கு பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை அதிபதியுடைய கூட இருக்கும் சொல்லிப்பா, இன்னையா அவர் வரன்னு சொல்றாரு, நீ வரவானான்றியப்பா. அல்லேலூயா. கிட்ட வந்து ஒரு வரவானான்றியப்பா. அவர் வராமலே அவருடைய வார்த்தை சுகமாக்கும். அவர் வராமலே வார்த்தை அதிகாரியோடு பேசும். அவர் வராமலே உன் காரியங்கள் வாய்க்கப்படும். உனக்குள்ள இருக்கிற வார்த்தை விசுவாசம் உள்ளதா சொன்ன ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, யோவான் சான சொல்ற, நான் பாத்திரவான் இல்லை. ஆண்டவரோடு நெருங்க நெருங்க நீயும் அவரும் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அறிய முடியும். அல்லேலூயா. அப்போ உனக்கு செய்யாம வேற யாருக்குன்னா செய்வாரா? நீ என்னதுக்கு அவருக்கு முன்னாடி நீ அவரை தேடி வரும்போதெல்லாம் நான் பாத்திரவானாக இல்லாண்டவரை நீ நினைக்கிறாயோ, கர்த்தர் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார். ஆமென். ஆயக்காரன் சொன்னா, நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் நீதிமான் இல்ல ஆண்டவரே. பேதுரு சொன்னா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போங்க ஆண்டவரேன்னா. என்னை விட்டு போங்கன்னு தான் கர்த்தர் அவன் மேல் சபையை கட்டினார். நீ உள்ளத்துல என்னைக்கு நீ உணர்றியோ, உண்மையா உணர்ந்து நீ கர்த்தரை ஆராதிக்கிறையோ, கர்த்தர் உன்னை தான் ஆசீர்வதிப்பார். எனக்கு அப்படிப்பட்ட உண்மையுள்ள ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன் இருதயம் கலங்கி, ஆண்டவர் நீர் ஒருவரே தான் ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு மகத்துவம் உள்ள தெய்வம் என்று அறிவாயனால் அவர் வார்த்தை நீ எங்கு போகிறாயோ அங்கு சுகமாக்கார் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:9 வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15:9. நான் அப்போஸ்தலன் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. இங்கு பவுல் சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் எல்லாரும் நான் சிறியவனா இருக்கிறேன், நான் சபையை துன்பப்படுத்தினேன், ஆனாலும் அப்போஸ்தலன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் இல்லை. அல்லேலூயா. அது அப்போஸ்தலன் ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு ஆண்டவரை நீர் வைத்திருக்கிற அந்த சீஷத்துவத்துக்கு நான் பாத்திரவான் இல்லை ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்போஸ்தலன் சிறியவன் தானே சொன்னாரு, ஆனால் இந்த வேதாகமத்தில் அதிகமான புத்தகத்தை எழுதியது யாரு? பவுல் தான். அல்லேலூயா. நான் சிறியவன் ஆண்டவரே, நான் உம்மை துன்பப்படுத்தின ஆண்டவரே, நான் பாத்திரவான் இல்லைன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு, இந்த வேதாகமத்தில் அதிக புத்தகத்தை நீ தான் எழுதணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நீ தாழ்த்தினா, நான் பாத்திரம் இல்லைன்னு சொன்னா உன்னை விசேஷ பாத்திரமாய் கர்த்தர் வணைந்து கொள்ளுவார்.
அல்லேலூயா. நீங்கள் அடுத்த வசனம் வாசிங்க, 10ஆம் வசனம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டு, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. அல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா நான் சொல்றாரு, நான் சிறியவன் தான், ஆனா என் பிரயாசம் அதிகம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எதை கொண்டு போக போறோம் தெரியுங்களா? எதை கொண்டு போக போறோம்? உங்களை தான் கேட்குறேன். எதை கொண்டு போக போறோம்? எதை கொண்டு போக போறோம்? உங்களை தான் கேட்குறேன். நீங்க பட்ட பிரயாசத்து மூலம் கிரியைகளை கொண்டு போக போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க படுகிற பிரயாசம், ஓடி வர்றீங்க பார்த்தீங்களா? ஓடி வந்து இயேசுக்காக சுவிசேஷத்தை சொல்றீங்க பாருங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறீங்க பாரு, உன் சந்ததிகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வாதத்தோட கிரியைகள் அவரோடு கூட போகும். அல்லேலூயா. அதிக பிரயாசப்பட்டேன். உனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நீ பிரயாசப்படாம வீட்டில் இருக்காத. ஆண்டவர் உன்னை கணக்கு கேட்க பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசின்னு இருக்கிறார். உனக்கு இந்த சபையில பிரேயர் இருந்தோம், ஊழியம் இருந்தோம், நீ வீட்டுக்குள்ள இருந்திருந்தீன்னா நாட்களை வீணாக்கி கொண்டு இருக்கிறாய். உன் பிரயாசத்தின் பலனை நீ பரலோகத்தில் பார்ப்பாய். மனுஷோட இருதயத்துள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ உன்னை மகிழ்ச்சியாக்கும். இன்னைக்கு உங்கள் வாயில வருகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாக்கும். அது உங்களை ஆண்டவரை இன்னும் பின் செல்ல உங்களுக்கு உதவி செய்யும். இந்த வாலிபன் வார்த்தையை பெற்றுக்கொண்டாலும் வழி விலகி போனான். ஆபத்திலே வார்த்தையை பெற்றுக்கொண்டவன், அவன் அந்த வார்த்தையை விசுவாசித்து குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு வார்த்தையை பெற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தோடு வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு பிரச்சனைகள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறதா? நீங்கள் அந்த வாலிபனை போல வார்த்தையை விசுவாசிக்காமல் விலகி போகிறீர்களா? இல்லை சிறைச்சாலைக்காரனை போல அந்த ஆபத்தில் அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படுகிறீர்களா? இந்த வார்த்தை உங்களை கடைசி வரைக்கும் உங்களை நடத்தும். வார்த்தை நீங்கள் விசுவாசிக்காமல் போவீர் என்றால் சத்துரு உங்கள் வாழ்க்கையில நுழைந்து உங்கள் வாழ்க்கையில அந்த சந்தோஷத்தை நீங்கள் இழந்திடுவீர்கள். வார்த்தையாகிய தேவன் அவர் ஆவியாய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாஞ்சிங்க. ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா, எனக்குள்ள உலாவுங்க ஆண்டவரே, எனக்குள்ள உலாவுங்க ஆண்டவரே. ஷாபாலா துராபக்கரா, உம்முடைய வார்த்தை எனக்குள்ள ஆவியாயும் ஜீவனாய் இருக்கட்டும். நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்காமல் ஆவியில் அனல் இல்லாமல் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கை உற்சாகம் உள்ளதா இருக்கணும் ஆண்டவரே, என் ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கணும் ஆண்டவரே. நான் பலவீனப்பட்டு போக கூடாது ஐயா. சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான். அவன் அபிஷேகம் பெற்றவன் தான், ஆனால் பலவீனப்பட்டு போனான். ஆனால் தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அவனுக்குள் ஆவியில உற்சாகம் இருந்தது. சத்துரு பல சோதனைகளை கொண்டு வந்தான், போராட்டங்களை கொண்டு வந்தான். ஆனால் வார்த்தை அவனுக்குள்ள இருந்தபடினால் அவன் சிங்காசனம் நிலைத்து நின்றது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கவலை உன்னை ஒடுக்குறதா? இந்த வார்த்தை உன்னை மகிழ்ச்சி ஆக்குறதா? இன்னைக்கு வார்த்தை உன்னை மகிழ்ச்சி ஆக்குமானால் நீ வாழ்ந்து சுகமா இருப்பாய், நீ வாழ்ந்து சுகமா இருப்பாய். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சபையாருக்காய் யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஜனங்கள் தங்களுக்குள்ள ஜீவ வார்த்தையை மறந்து போய் தங்கள் பலவீனம் சூழ்நிலை சோதனைகள் மத்தியில் அவர்கள் ஒடுங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, அன்றைக்கு எகிப்தில் அவர்கள் ஒடுங்கி போனதை நீர் கண்ணோக்கி பார்க்காமல் ஆண்டவரே வார்த்தையாகிய ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மோசைக்குள்ளே நீ நிரப்பி நீர் அனுப்பி ஆண்டவரே அவங்களுக்கு விடுதலையை தந்தீரப்பா. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள ஒரு விடுதலையும் ஒரு மகிழ்ச்சியும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து நீர் வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.